ஏன்பா சிவகாசி, அந்த பொண்ணு பேர் என்ன? ஹேமாவா கோமாவா? 3 நாள் ஆளே காணோம். அண்ணே வாப்பா தினேஷ், காலேஜுக்கு போல? ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டல? கட்டிட்டேண்ணே. அதான் அண்ணன்கிட்ட இந்த செயினை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். செயினை கொடுத்துட்டு போகலான்னு வந்தியா? அப்புறம் எப்படி தான் ஃபீஸ் கட்டினேன்? இந்த செயினை வச்சு தானே ஃபீஸ் கட்டினேன். அதுக்கப்புறம் வேறு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பணத்தை வச்சு இந்த செயினை மீட்டுட்டேன். அண்ணே இந்த செயினை அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துருங்கண்ணே. டே இந்தாடா, நீ அந்த பொண்ணு ஒன்னா தானே காலேஜில் எழுத கொடுத்துரு. நீ அந்த செயினை அப்படியே கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதானே. எதுக்கு எல்லாத்துக்கும் சிவாசி பிடிச்சி இருக்கிற? இல்லைண்ணே, அந்த பொண்ணு 3 நாளா காலேஜுக்கே வரல. என்னது 3 நாளா காலேஜுக்கு வரலையா? அவ ஒரு நாள் கூட கடை பக்கம் வராம இருந்தது இல்லையே. 3 நாளா காலேஜுக்கு வேற வரலையா? சிவகாசி, எனக்கு நம்ம பயமா இருக்குப்பா. வேலையா பாடுறா. நான் வேலை பாருன்ற நீ. டேய், நான் பிளாட்ஃபார்ம் ஃபேமிலி தான்டா. என் ஃபேமிலிக்கே நான் உன் கூட பழகிறது பிடிக்கல. ஏன் இந்த குண்டை அவங்க அம்மா எத்தனை வாட்டி உன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? இப்போ சொல்றேன்டா, உன்னை பெத்தவங்க இருந்திருந்தாலும் உன் கோவத்துக்கும் மொரட்டுத்தனத்துக்கும் அவங்க உன்னையே வெறுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட உன்னை ஒரு கோடீஸ்வரி தேவதை மாதிரி ஒரு பொண்ணு உன்னை தேடி வந்து ஐ லவ் யூன்னு சொல்றான்னா அவ உன்னை பெத்த அம்மாவோட மேலடா. டேய், அடிக்கடி அனாதைன்னு சொல்லிட்டு இருப்பியே, அந்த பொண்ணு மட்டும் உனக்கு கிடைச்சிட்டானா உனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரிடா. அந்த பொண்ணு அண்ணங்க வேற அது ஏதோ தப்பு நடிச்சுன்னு கோமா எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. நம்ம குடும்பத்துல ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா அடிச்சு திருத்துவாங்க. ஆனா பெரிய இடத்துல ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா அடிச்சு தீத்துருவாங்க. அப்படி தப்பா நினைச்ச அந்த பொண்ணு அவ அப்பனோ அண்ணனோ அடிச்சு கொண்டு இருந்தா அது அவ கொன்னதா அர்த்தம் இல்லப்பா, நீ கொன்னதான் அர்த்தம். கொலகார அவ இல்ல, நீதான். அந்த பொண்ணுக்கு ஏதானு நடந்துட்டுனா அந்த பாவம் ஒன்னதான்ப்பா வந்து சேரும். இந்த பாரு சிவகாசி, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணாம போ. ஆனா அவ உசுரோட இருக்காளா இல்லையானாவது பார்த்துட்டு வந்து சொல்லு. நாங்களாவது நிம்மதியா இருக்கும். அண்ணே இந்தாங்கண்ணே பைக் சாவி. ஏய், எங்கடா ஹேமா? எங்க கேக்குறேன். எங்கடா ஹேமா? எடு கைய. எங்கடா ஹேமா? எங்கடா ஹேமா? சொல்லுடா, நிறுத்துடா. ஏய், ரவுடித்தனம் பண்றியா? உள்ள வந்து பொறுக்கித்தனம் பண்றியா? ஏய், ஹேமா எங்க? ஏய், அவ என் பொண்ணு. அவளை பத்தி கேட்க நீ யாரு? அவ என் லவ்வரு. இப்ப அவன் என் கண்ணு முன்னாடி உசுரோட வந்து நிக்கணும். இல்லன்னு வச்சுக்க, ஒரு பையன் உசுரோட இருக்க மாட்டேங்க, வெட்டி சாச்சிருவேன். எங்க அவ? கேக்குறேன்ல, சொல்லியா? ஹேமா எங்க? சொல்லு, ஹேமா எங்க? ஹேமா எங்கயா? சாரிப்பா. அதை விடுமா. இன்னைக்கு உனக்காக எங்களையே கொல்ல வந்துட்டானோ, கண்டிப்பா உனக்காக அவன் உயிரையும் விடுவான். இவனை விட நல்ல மாப்பிள்ளைய என்னால பார்க்க முடியாது. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. பொண்ணையாவது மறுபடி வந்து கேட்க சொல்லு. எங்கடா சிவாசி? வீட்டுக்கு போயிருக்காருங்க. வீட்டுக்கா? எதுக்கு எங்க அப்பா வெட்ட போன? ஒன்னதான் கேக்குற, எதுக்கு வெட்ட போன? உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன். யோ, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் மேல அக்கறைப்பட எங்க அப்பா இருக்காரு, என் அண்ணங்க இருக்காங்க, பெங்களூர்ல மாமா இருக்காரு, ஹைதராபாத்ல சித்தப்பா இருக்காரு. என் மேல அக்கறைப்பட நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உன் மேல அக்கறைப்பட யார் இருக்கான்? ஏன் நீ இல்லையா? நானா? நான் யாரையா உனக்கு? உன் மேல அக்கறைப்படுறதுக்கு நான் யாரு? ஏன் லவ்வரு. எது லவ்வரா? அடேங்க அப்பா, டெய்லி 100 SMS கொடுக்கறேன். எனக்கு போன் பேசியே மாசம் 5000 10,000 போன் பில் கட்டுறேன். வாரத்துக்கு 4 சினிமா, 3 தடவை பீச். அப்படியே எனக்காக அலைஞ்சு கலைச்சு போயிட்டேன். சரி, அதை விடு. இங்க
நீயும் தனியா இருக்க, நானும் தனியா இருக்கேன். நான் வந்த உடனே டக்குன்னு கட்டி பிடிச்சியா? முத்தம் கொடுத்தியா? காத்து புகாத அளவுக்கு இறுக்கி கட்டி பிடிச்சு நான் போதும் போதும்னு சொல்ற வரைக்கும் முத்தம் கொடுத்து வஞ்சியா? சொல்லியா? எப்படியா உன் மேல அக்கறைப்படுவேன்? கட்டி பிடிச்சியா? முத்தம் கொடுத்தியா? சொல்லு. எப்படியா உன் மேல அக்கறைப்படுவேன்? யாரும் இல்ல. எங்க அப்பாவுக்கும் சரி எங்களுக்கும் சரி எங்க தங்கச்சி தான் உயிர். ஆனா அவ உங்க மேல உயிரை வச்சுட்டா. அதனால எந்த தயக்கமும் இல்லாம எங்க அப்பா உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கதான் இருக்க போறீங்களா? ஆமா, எங்களுக்கு சிட்டிலே 10 பங்களா இருக்கு. அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது நீங்களே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, நகை கடையே எங்களுக்கு 6 கடை இருக்கு. அதுல உங்களுக்கு எது ஓகேவோ அதையும் நீங்களே எடுத்து நடத்திக்கலாம். எந்திரிங்க. ஏய், எந்திரிங்கடா. என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா மரியாதை வேண்டியிருக்கு? இப்ப என்ன சொல்லி கோவப்படுற நீ? ஏய், பச்சையா சொல்லுங்கடா. நான் உங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும், அதானே? நான் சொல்ல தானே வந்திருக்கீங்க. உன் சொத்தையா பறிக்கிறோம், சொத்தை தானே கொடுக்குறோம். என்னடா சொத்து? என்னடா சொத்து கொடுக்குறீங்க? பிச்சைடா போறீங்க? பிச்சைடா போறீங்க? இந்த பாரு, நிக்காத, ஓடிடுங்க. உசுரோட இருக்க மாட்டீங்க. போங்கடா. பிச்சை போட பாக்குறானுங்கடா. பேசிக்கலாம் வாப்பா நீ. அட உள்ள போனி. உள்ள வாப்பா. அவனா பெரிய பணக்காரன் அவன். அவன் டென்ஷன் ஆகுறான்பா. நீ உட்கார் பண்ணி. உட்கார். என்ன பெரிய பந்தா டென்ஷன் ஆகாத காட்டுறான். சிவாஜி, டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத. டேய், பணக்காரங்களே எப்படிதான் சிவகாசி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்கு அண்ணங்களை அடிச்ச? கேக்குறல, எதுக்கு அண்ணங்களை அடிச்ச? கேக்குறல. ஏன் நான் சம்பாரிச்சு உன்னை காப்பாற்ற முடியாதா? இந்த வீட்டுல நம்ம வாழ முடியாதா? ஏன் இந்த வீட்டுல நம்ம குடும்பம் நடத்தி புள்ள பேக்க முடியாதா? இந்த மாதிரி வீட்டுல வாழ்றவங்களா மனுஷங்க இல்லையா? என்னமோ வீடு தரானுங்களா, கடை தரானுங்க. உங்க அண்ணனுங்க உசுரோட வந்தது பெரிய விஷயம். அவங்க என் அண்ணங்க. பங்களால ஏசில வாழ்ந்த நம்ம தங்கச்சி எப்படி இந்த வீட்டுல வாழுகிற அக்கறையில் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாதான் அவங்க அண்ணனுங்க, இல்லன்னா அவங்க அண்ணங்க கிடையாது. உனக்கு முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? பப்ளிக்ல அவங்கள அசிங்கப்படுத்திருக்க. லவ் பண்ணிட்டு அவனுக்கு மனுஷன் தானப்பா. லவ்ங்கிறது பறவைக்கும் வரும், மிருகத்துக்கும் வரும். ஆனா பாசம் மனுஷனுக்கு மட்டும் தான் வரும். பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்பா அம்மா கூட வாழ்ந்திருக்கியா? அண்ணன் தம்பியோட வாழ்ந்திருக்கியா? இல்ல அக்கா தங்கச்சியோட தான் வாழ்ந்திருக்கியா? பாசத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? நீ ஒரு அனாதை. உனக்கு என்னையா தெரியும் பாசத்தை பத்தி? யாரு அனாதை? யாரடி அனாதைங்கிற? எனக்கும் அம்மா அப்பா இருக்காங்க. எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கான். எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்காடி. யாராவது இனிமே நான் அனாதைன்னு சொன்னீங்க, வாய் கிழிச்சிடுவேன்.